ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. 3/4 கிலோவில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் பிரியாணிக்கு மட்டனை ஊற வச்சுக்கலாம். 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பெசரி வச்சுக்கலாம். ஊறட்டும். இப்போ மட்டனை வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சதை வேக வச்சுருக்கோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக பசர் பண்ணி வச்சுருக்கோம். 1 கை புதினா, 1 கை மல்லி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 10 முந்திரி, ஒரு பிரியாணி இலை, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ 3/4 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கோம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் காயட்டும். காஞ்சிருச்சு. ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசியட்டும். இப்போ மல்லி புதினா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனோடு சேர்ந்து மசாலையெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இப்போ வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை கிளறிட்டு லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சு இப்போ நமக்கு அரிசியும் தண்ணியும் சமமாக கிடச்சிருச்சு. ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் வெயிட்டுக்காக. நமக்கு 20 நிமிஷம் இப்போ தம்மில் வச்சுட்டோம். இப்போ இடையில ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுட்டோம். இப்போ நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு அடியில் ஒட்டாமல் நல்லா கிடச்சிருக்கு. பிரியாணி அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி கூட கொஞ்சமாக மட்டன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, ஒரு முட்டை இப்போ வச்சுருக்கோம். இப்படி சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிகே மசாலாவிலேருந்து 10 விதமான மசாலா பொருளெல்லாம் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மசாலா பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.